நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் குக் வித் கோமால் நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது புகழ், கானா வினோத் மற்றும் மாக்காப்பா ஆகியோர் தன்னை அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததா போலீஸ் கமிஷன் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காருங்க. அவர் குக் வித் கோமால் செட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காருன்னா, காலையில் ஷூட்டிங் முடிந்ததும் இடைவெளி நேரத்தில் என்னை பார்க்கறதுக்கு புகழும் கானா வினோத்தும் வந்தாங்க. அவங்க என்னை பற்றி தரக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தை பற்றியும் பேசினாங்க. நான் பிக் பாஸ் ஷோவில் நடிப்பு அரக்கன்னு சொன்னது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அப்போ குடிபோதையில் இருந்த மாக்கா அப்பாவோ என்ன நடந்ததுன்னு கேட்காம ஒரு இரும்பு கம்பி எடுத்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது சம்மந்தமாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்துட்டு செய்தியாளரையும் சந்தித்து பேசினேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த புகழ் மற்றும் கானா வினோத்திட்ட போலீஸார் விசாரணை நடத்தினாங்க. அப்போ மாக்காப்பா அங்கே வரல. அப்போ ஸ்டேஷனுக்கு வந்த அவங்களும் என்னிட்ட மன்னிப்பும் கேட்கல. இப்போ என்ன புது பிரச்சனைனா, கானா வினோத்துக்கு நிறைய ரவுடி பேரை தெரியும். அவர் என்னன்னா, உன்னால இனி சென்னை வந்து ஷூட்டிங் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொலை மிரட்டலும் விடுகிறாரு. அது சம்மந்தமாக தான் இப்போ நான் கமிஷனரத்தில் புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லியிருக்காரு. குக் வித் கோமால் செட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.